ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது. எப்போது வரும் என்று கேட்காதே. உன் மனதை அலைப்பாயாமல் பார்த்து கொண்டால் அந்த திடீர் திருப்பம் உனக்கு ஏற்பட்டு உன் மனமானது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும். அதிர்ஷ்ட தேவதை உனக்கு அடிக்கப் போகிற நேரம் இது. யாராலும் அதை தொட முடியாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு திடீர் திருப்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கண்மணி. சிறிது நேரத்திலேயே வந்துவிடும். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. ஒரு நற்செய்தி உன்னை தேடி வரும். நீ அதை அடையாளம் கண்டுகொள். நீ எப்பொழுது இதை கேட்கின்றாயோ அன்றிலிருந்து மறுநாள் நிச்சயமாகவே உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டிய நல்லதுகளை எல்லாவற்றையுமே. பயப்படாமல் உன்னுடைய வாழ்க்கை எதுவோ அதை நீ கடந்து செல். நான் என்று உனக்கு ஒரு உறுதி அளிக்கின்றேன். நீ என்னை காண வருவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் நான் உனக்கு வெகு விரைவாக செய்து தருகிறேன். நம்பிக்கையோடு வா. உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் இருந்து எல்லாவற்றையுமே சுகமாக நடத்தி தரும், சுபமாக நடத்தி தரும். என்னுடைய உண்மையான பக்தன், என்னுடைய முழுமையான பக்தன், என் மீது எல்லா நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும், என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும், என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை நான் கை கொடுத்து காக்கும் கடவுள், கலியுக வரதனாக நான் ஓர்க்கின்றேன். கவலைப்படாதே. நீ என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமே நான் என்பதை நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும்போது எதை பற்றியும் சிந்திக்காதே. உள்ளன்போடு துதிக்க நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும். நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும். நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம் நாம் செய்த கர்ம வினைதான் காரணம். அதை கடக்க முறையான குரு வேண்டும் அல்லவா? நான் உனக்கு குருவாக இருக்கின்றேன். நீ என் சீடனாக இருந்து ஒரு குரு சொல்வதை எல்லாம் கேட்டு குரு சொல்வது போலவே நடந்து வா. குரு எப்பொழுதும் சீடனுக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார். நீயும் அப்படித்தான். நீ என்னுடைய சீடனாக இருந்து குரு வாக்கை மீறாமல் இரு. நான் காட்டும் வழியிலேயே நீ பயணம் மேற்கொண்டு வா. நிச்சயம் உனக்கான வெற்றி அங்கு காத்திருக்கும். உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும். உன்னுடைய இது நாள் வரை இருந்த எல்லா பிரச்சனைகளுமே தீர்வுக்கு உண்டு. தீர்வு நிச்சயம் அங்கு கிடைக்கும். நான் சொல்லும் வழியே நீ போனால் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உனக்கான வெற்றி அங்கு காத்து இருக்கின்றது. மனதில் எந்தவித சந்தேகமும் படாதே. மனதில் குழப்பத்தோடு செல்லாதே. மனதில் குழப்பத்தோடு இதை கேட்காதே. உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற வேண்டுமென்றால் குரு சொன்ன வாக்கு பொய்யாகாது என்ற நம்பிக்கையோடு செல். நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாகவே நீ வாழ்வாய். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நிச்சயம் நன்மை நடக்க நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு குழந்தையே. நல்லதுதான் நடக்கும். எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. நம் நாக்கு வன்மையானது. இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது, மிகவும் கடினமானது. ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும். இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும். நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம். புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கும் உரியதுதான். அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. பேச்சில் அடக்கத்தை கடைபிடிப்பது மிகவுமே அவசியம். ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். சிலருக்கு மனதை உடைத்தெறியலாம், நம்பிக்கையை உடைத்தெறியலாம், ஆறாத வடுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை. ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம், மற்றொருவரை சாகக்கூட துண்டலாம். ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும், தாழ்வடையவும் செய்யும். கூடியவரை கடுஞ்சொற்களை தவிர்த்து விடுவதுதான் நல்லது. சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளே அதிக வலியினை தரும். திருவள்ளுவரே சொல்கிறார், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே,
நாவினால் சுட்டவடு என்று. தீயினால் சுட்ட புண்ணானது ஆறிவிடக்கூடியது, அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும். ஆனால் ஒருவரை நாம் கோபத்தால், வெறுப்பால், புறக்கணிப்பால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது. இதனை வலியுறுத்தவே யாகாவாராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர். ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம், ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது. அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும். ஒருவரை புண்படுத்துவது, பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு. ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சியடை செய்கிறது. ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது. இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா, புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா? இரண்டும் நம் கையில்தான் இருக்கிறதா? அல்ல, நம்முடைய நாவில்தான் இருக்கிறது. தயவு செய்து மன்னிக்கவும், நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம். அப்படிதான் பேச்சினுடையே பயன்படுத்த வேண்டும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு. அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். ஒருவரிடம் பேசும்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும். வாக்கினிலே எளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள். ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது. பிறகு போய் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை. யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது. என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள். அதைவிட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை. தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் நீங்கள் காலெடுத்து வைக்க வேண்டும். முடியும் வரை வல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை, உங்களுடைய செயல்கள் முடியும் வரை, என்னால் இது முடியும், இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா, தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் விடியல் நாளையே கூட விடியலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும். நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு. அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. 2 மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. இதை நீங்கள் கேட்கும்போது மிகவுமே கவனமாக கேளுங்கள். உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பின்னர் கேளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நிச்சயம் இது நடக்கும். இது பயனுள்ள பதிவு. தவறாமல் கேளுங்கள். உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் நீ பெரிது பண்ணாதே. உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும். அந்த பயணத்திலேயே நீ போய்கொண்டிரு. ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவர்களுக்கென்று தனித்தனி ஆசபாசங்கள் எல்லாம் இருக்கும், குணங்களும் இருக்கும். அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை நீ சுமந்து கொள்ளாதே. அவர்கள் போகும் வரை போய்கொண்டே இருக்கட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள். அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாக உணர்ந்தால்தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மையும் கூட. அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களுமே இருந்து கொண்டிருக்கும். அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும்
கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்திகளாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய இந்த பூ உலகிற்கு வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி. அதை நீ மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பார். வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகின்றேன் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்து கொண்டிருக்காதே. அவர்களுக்கு அனுபவம்தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுவரை நீ பொறுமையாக இரு. செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார், தன்னுடைய குணம் என்ன என்பதை ஒரு நாள் நிச்சயம் வெளிப்படுத்தி விடுவார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள நீ பழகிக்கொள். நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதைதான் செய்து கொண்டும் இருக்கின்றோம். அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள். அதையும் மீறி சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது. அதுபோல இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனிதன் இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படி வைத்துக்கொண்டு நீ வாழ பழகிக்கொள். அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு அது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வைத்து உன்னையும் நீ திருத்திக் கொள்ளலாம். இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே. உன் இன்ப துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்தே பயணிப்பார். அது உன் பிறவி பிராப்தத்தை பொறுத்து இருக்கின்றது. அப்படி அது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையும் உன்னோடு இணைத்து இருப்பார். இணைந்தே வாழ்ந்து கொண்டிருப்பார். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நீ உருவாக்கிக்கொள். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை நீ அதிகரித்துக்கொள். உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும். அழுவதாலும் சோர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை நீ உணர்ந்து கொள். இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். இதை நீ முழுவதுமாக கேட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். எது நடக்காது, எதை பற்றி நாம் தூக்கி வைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற பல விஷயங்களுக்கு, உன்னுடைய பல கேள்விகளுக்கு நிச்சயம் இதில் விடை இருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருப்பாய். உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறது என்று நீ நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா? நீ கொஞ்ச நாள் பொறு. உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பலிக்கப் போகிறது. நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று, எதற்காகவும் அஞ்சாதே என்று. ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவைதான்.
அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே நீ மனம் கலங்காமல் இரு. இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலையே படாதே. நான் இருக்கின்றேன். என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய். என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய். உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் தங்கமே. என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய். நிச்சயம் தொண்டு செய்வாய். அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன். உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய். எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம். மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன். உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் நான் செய்கின்றேன். நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய். உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன். நீ அள்ளி அள்ளி கொடு. நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன். நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு. உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகள், நீ கேட்ட சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும். நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள். நான் தருவது உனக்காக மட்டுமே. உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்று விட்டாய். நீ என்னை அடிமையாக்கி விட்டாய். நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன். அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள். அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும். நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன். அதுபோலவே நீயும் செய். உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள். நன்றாக இருப்பாய் நீ. திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன். சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ.